வணக்கம். இந்த காடு பற்றி எல்லோருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அங்கே போகிறவங்க திரும்பவே வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையில் அந்த காட்டுக்குள் நடந்தது பயமா, இல்லை யாருக்கும் தெரியாத ஒரு அழகான காதலா? ஒரு நாள் அந்த காட்டுக்குள் நுழைந்த ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையே மாத்திருச்சு. அந்த பையன் யார்? அவங்க காதலி என்னாச்சு? இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற கதை இதுதான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். காட்டுக்குள் நடந்த உண்மை, யாருக்கும் தெரியாத காதல் கதை. கிராம எல்லையில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காடு பற்றி எல்லோருக்கும் ஒரு பயமும் இருந்துச்சு. அங்கே போகிறவங்க இரவு நேரத்தில் போனால் திரும்ப வர மாட்டாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த காடு தான் இரு இதயங்கள் சந்திக்கும் இடமாக மாறியது. நம்ம ஹீரோ அமைதியான பையன், பேரு கார்த்திக். கிராமத்தில் யாரோடவும் அதிகமாக பேச மாட்டான். அவன் அப்பா இல்லாத பையன். அதனால் குடும்பத்துக்காகவும் அவங்க அம்மாவுக்காகவும் ஓடி கஷ்டப்பட்டு வாழ்கிறவன். அவள் நகரத்திலிருந்து வந்த பெண், ஹீரோயின். அவள் பேர் மீரா. அவள் ஒரு சுற்றுலா குழுவோட கிராமத்துக்கு வர்றா. அவளுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். காடு, மலை இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பா. ஒரு மாலை நேரம் மீரா தனியாக காட்டுக்குள் போகிறா. வழி தெரியாமல் பயந்துட்டுருக்கிறா. அப்போது தூரத்தில் ஒரு குரல் கேட்குது. இங்கே என்ன செய்யறீங்க? நீங்கள் தனியாக வரக்கூடாது இங்கே அப்படின்னு சொல்கிறா. அதுதான் நம்ம கார்த்திக். மீரா பயத்துடன் இருக்கிறா. ஆனால் கார்த்திக் அவளுக்கு உதவுறான். நான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போய் விடுறேன், இங்கே சேஃப் இல்லைன்னு சொல்கிறா. அந்த இருவரும் காடு முழுக்க நடந்து போகிறாங்க. திடீர்னு மழை வருது. ஒரு பழைய மரத்துக்கு கீழே இருவரும் நிற்கிறாங்க. அந்த நிமிஷம் அமைதியாக இருந்த அந்த காடு கூட அழகாக தெரியுது. மெல்ல மெல்ல வளர்ந்த உணர்வு. மீரா கேட்குறா, நீ எப்பவும் இங்கே தனியாக தான் இருப்பியா கார்த்திக் அப்படின்னு. கார்த்திக் சிரிச்சுட்டே சொல்கிறா, நான் தனியாக இல்லை, அந்த காடு தான் என்னோட உலகம் அப்படின்னு. அந்த வார்த்தை அவளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வாமாக இருக்குது. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க கனவு, வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும், வழி எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் மாறிய ரகசியம். மீரா திரும்ப நகரத்துக்கே போகணும். ஏன்னா அவள் சுற்றுலுக்காகத்தானே வந்திருக்கா. அந்த டைம் முடியுது. மீண்டும் நகரத்துக்கே போகணும்னு ரெடி ஆகிட்டுருக்கா. கார்த்திக் சைலண்ட்டாக இருக்கிறான். அவள் கேட்குறா, நீ வருவியா நகரத்துக்கு அப்படின்னு. என் கூட வர முடியுமான்னு கேட்குறா. அவனை மெதுவாக சொல்கிறா, என் வாழ்க்கையே இந்த காடு தான், நாங்கள் இங்கே தான் இருக்கணும், என்னால் வர முடியாது. அந்த வார்த்தை அவளுக்கு ரொம்ப கண்ணீரை தருது. பிரிவு. பஸ் கிளம்ப போகுது. மீரா கண்ணீரை தடுத்து கொண்டு சொல்கிறா, நான் மறக்க மாட்டேன் இந்த காட்டையும் உன்னையும். கார்த்திக் சிரிக்கிறான். ஆனால் கண்களில் கண்ணீர் இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு நகரத்திலிருந்து மீரா எப்போதும் அவன் மனசுக்குள்ளே கார்த்திக் ஞாபகமாகவே இருக்குது. கார்த்திக்கும் அந்த காட்டையும் நினச்சிட்டே இருக்கா. ஒரு நாள் அவன் முடிவு செய்கிறா, நான் அவனை பார்க்க போகணும் அப்படின்னு. மீண்டும் அந்த காட்டுக்கே வரா. அவள் வந்த கிராமத்துக்கே வர்றா. காட்டுக்குள் செல்றா. ஆனால் அங்கே கார்த்திக் இல்லை. ஒரு முதியவர் சொல்கிறாரு, அவன் இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சிட்டு இருந்தான். ஒரு நாள் மலையில் காப்பாற்ற போயிட்டு வர்றேன்ட்டு போனான். ஆனால் அவன் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இறுதியாக ஒரு உண்மை புரியுது அவளுக்கு. காட்டுக்குள்ள ஒரு பழைய மரத்துக்கும் கீழே ஒரு கல்லில் எழுதப்பட்டிருக்கு, அவன் காதல் காட்டை போல அமைதியானது, ஆனால் இன்றும் உயிரோடும் இருக்கிறது அப்படின்னு. மீரா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அழுகிறா. அவளுக்கு உண்மை புரிஞ்சிருது, கார்த்திக் இப்போ இல்லை அப்படிங்கிறது. சில காலம் அவன் நினச்சிக்கிறான், அவளுக்கு உண்மை புரியறதுனால சொல்கிறான், சில காதல் சேருவதற்காக இல்லை, நினைவாக மட்டும்தான் மனசில் இருக்கும் அப்படின்னு. இந்த லவ் ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஸ்டோரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.